ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைய தினத்தில் நமக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை யார் அறிய முடியும், அறிந்தவர்களிடம் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் நம்ம இன்றைக்கி பதில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு அழகான ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறார் என்றே சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி 2 வகையாக இருக்குல்ல. முதலுக்கான பாதி நம்ம விடை பார்த்தோன்னு சொன்னால், தேவனை யார் அறிய முடியும்னா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் தேவனை அறிந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போது தேவனை அறிந்தவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா உண்மையான சத்தியம் இருக்கும். ஒருவேளை நம்ம தேவனை அறியலை, அவருடைய கற்பனைகள் படி நம்ம நடக்கலைன்னு சொன்னால் நம்மக்கிட்ட சத்தியம் இருக்காது. எனவே நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லை தேவனை அறியாத பிள்ளைகளாக இருக்கிறோமான்றதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.